ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு புது டிஷ்ஷோட வந்திருக்கோம். ஸோ இட்லி மஞ்சூரியன். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்கலாம். நம்ம சொல்றீங்களா? நீயே சொல்லி கொடு. சரி, நான் உங்களுக்கு இது என்னென்னு சொல்ல போறேன். ஸோ ஒரு 8 பீசஸ் இட்லி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெருசாக இருக்கிற ஒரே ஒரு ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் கறி லீவ்ஸ், சால்ட்டு, மஞ்சள் பொடி, இது வந்து சில்லி சிக்கன் மசாலா. இது வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல். அண்ட் இது வந்து சில்லி பவுடர், இது வந்து மல்லிப்பொடி அண்ட் எண்ணெய், கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறாங்க. சூடு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இட்லி போட போகிறேன். பார்த்து மெதுவாக பண்ணுங்க. ஸோ இட்லி நம்ம போடுறதுனால டக்குனு மேலே தெரியாமல் பார்த்துக்கோங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இது கொஞ்சம் கூட ப்ரௌனிஷ் ஆகணும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ப்ரௌன் எடுக்கிறோம்ல, இது டைரெக்டாகவே சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இந்த ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுலேயே நீங்கள் சும்மா அதுக்கு மேலே மிளகா பொடி இதை தூவி சாப்பிட்டா இன்னும் காரமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இப்போ மஞ்சூரியனா நம்ம இது பண்ணிட்டும் சாப்பிடலாம். சும்மா மிளகா பொடி, உப்பு பொடி இப்படி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ஆயிடுச்சு, எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இட்லி தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். நம்ம அதில் நம்ம லைட்டாக சால்ட் போட்டுருக்கோம். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நிற்கிறக்கான பொறுமை இல்லை. தக்காளி போடுறோம். கொஞ்சம் ஐசி. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் போடுறோம். ஏன் நிறையா போடுறேன்னா வீட்லேயே காய்ச்சுது. ஸோ வித்தவுட் மெடிசின், அதனால தான் கொஞ்சம் நிறையா செஞ்சுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கணும். சாப்பிடும்போது அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வணங்குற டைமில் நம்ம இந்த மசாலாஸெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம். ஸோ அப்போ அது நல்லா அந்த ஃப்ரை ஆகிற டைம்லேயே நல்லாயிருக்கும். மிக்ஸ் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும். மஞ்சள் பொடி போட்டேன், மல்லிப்பொடி பொடி. இது சின்ன ஸ்பூனுன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறோம். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கு. இது வந்து சில்லி சிக்கன் மசாலா, $3.5 spoons.
சில்லி பவுடர் அவங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துனா போதும். நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி அதனால ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுறோம்லம்மா. ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மஞ்சூரியனுக்கு அந்த கிரேவி இருக்குல்ல அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ஆமாம். ஸோ சால்ட்டு தேவையான அளவு. இப்போவே நல்ல ஃப்ளேவர் வருது. சில்லி சிக்கன் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குல்ல அதை எடுத்து போடணும். நல்லா அப்படியே ஒட்டி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இட்லியில் தான் நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இப்படி கெட்டியாக இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம அந்த மிளகா பொடி போட்டு நல்லா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறணும். இதில் அடிஷ்னலாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் ரெட் கலரில் சில்லி சிக்கன் மாதிரி கலர் வரும். ஆமாம். ஸோ இது காஷ்மீரி சில்லி பவுடர் போடாதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ நாங்கள் கலர்ஸு ஃபுட் கலர்ஸ் எதுவும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ பண்ணால் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது பண்ணல. நீங்கள் லைட்டாக அந்த கலர் பவுடர் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சில்லி சிக்கன் மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம சில்லி சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிட்டு அண்ட் அந்த டொமேட்டோ வணக்கிற டைமில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி இது போட்டுட்டோன்னா இன்னும் அந்த சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். நாங்கள் சில்லி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். சர்விங் டிஷ்ஷில் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது வெறும் இட்லியை சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்போவுமே இட்லி அப்படி சொல்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். சர்விங் டிஷ் கை மட்டும் அதை விட்டால் அதை வச்சுட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லு. டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இட்லிக்குள்ளார சொல்கிறேன் இருக்க இட்லிக்குள்ளார அந்த மசாலா ஹாட் எல்லாமே எம்மியாக இருக்கு. அண்ட் இருங்க அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் இட்லிக்குள்ளார. ஏன்னா நம்ம அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுனால அதுக்குள்ளார போய் நல்லா காரமாகவும் இருக்கு. அண்ட் நல்லா இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் டிஷ்ஷோட வரோம்.